வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. நிறைய பேருக்கு கை கால் மரத்து போயிடுது, முக்கியமாக கால்கள் மரத்து போயிடுது. மதன் இருக்கு, நடக்கிற உணர்வே இல்லை, பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த 2 விரல்கள் அல்லது பாதங்கள் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. கைகளும் அது மாதிரி இருக்கிறது சமயத்தில். இது போன்ற மரத்து போகிற தன்மை எதனால் வருகிறது? இது எப்படி சரி செய்வது? சில பேருக்கு இந்த மரப்புத்தன்மையோட வலிகளும் வருகிறது. மரப்புத்தன்மையோட வலிகளும் இருக்கிறது. மரத்து போயிருக்கு, ஆனால் வலிக்குது, எரியுது, ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது, எறும்பு ஊடுற மாதிரி இருக்குது, நெருப்பில் காலை வச்ச மாதிரி இருக்குது. இது போன்ற பல்வேறு விதமான வலிகளுடன் மரத்து போகிற தன்மையுடன் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. முக்கியமாக பாதங்களில் கால்களில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் சர்க்கரை நோய் இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். நமது நாட்டில் சர்க்கரை நோய் பரவலாக காணப்படுகிறது. இந்த நோயின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தினால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டமான மரத்து போதல் வலிகளை குறைத்து விடலாம். இதற்கென்று சில சிறப்பு மாத்திரைகள் உள்ளன. சாதாரண வலி நிவாரண மாத்திரைகளால் இந்த நரம்பு வலிக்கான, முக்கியமாக சர்க்கரை நோய் நரம்பு வலிக்கு நிவாரணம் அளிக்காது. தேவையில்லாமல் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை வேறு எதுக்கோ வாங்கின வலி நிவாரண மாத்திரைகளை எடுக்காதீங்க. இதனால் பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகுமே ஒழிய எந்த விதமான தீர்வும் கிடைக்காது. 2வது, தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு இது போன்ற அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3வதாக, ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை பேசியிருக்கோம், நம்ம ஃபைப்ரோமயல்ஜியா என்ற தசைநார் வலி இருக்கிறவங்களுக்கும் கை கால் மரத்து போகிறதுக்கான வாய்ப்பு வலிகள் வரலாம். அடுத்தது விட்டமின் குறைபாடு, B6, B1, B12 இது போன்ற பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருந்தால் இந்த மரத்து போனதோடு வலிகள் வரலாம். முக்கியமாக சர்க்கரை நோய்களுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின்கள் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆனால் தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த விட்டமின் நார்மலாக இருந்தால் கூட மிக இன்றியமையாது சேர்த்து கொடுப்போம் நாங்கள். ஏனென்றால் சர்க்கரை நோய்க்கு கொடுக்கப்படும் மாத்திரைகள் சில சமயம் இந்த விட்டமின்களை குறைத்து விடலாம். ஸோ இதனால் விட்டமின் குறைபாடு இருந்தாலும் இந்த கை கால் மரத்து போகும். அடுத்தது நம்மளது உடம்பில் இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு இருந்தால், வாஸ்குலர் டிசீஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ம்போம், அதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் இந்த கால்கள் மரத்து போய் வலியும் கலரும் மாறிடும், கருப்பு கலராக மாறிடும். ஸோ இதெல்லாம் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ரெய்னாஸ் ஃபினாமினா என்பது. கைகள் நுனிகளில் ஆரம்பித்து மெதுவாக கலர் சேஞ்சஸோட இந்த மரத்து போகிற தன்மையோடு இருக்கும். இதுவும் ஒரு வகையான இரத்த ஓட்டம் தடைபடுவதால் வருகிறது. கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மரத்து போகிற தன்மை, கால் எலும்பில் அதாவது டிஸ்க் பல்ஜு, இந்த நரம்புகளை அழுத்தம் ஏற்படும் போது கழுத்தில் உள்ள டிஸ்க்கு, கால் முதுகில் உள்ள டிஸ்க்குகள், முதுகு சவும்போம் பார்த்திங்களா, அது விலகும் போது வரக்கூடிய நரம்புகளை அழுத்தம் ஏற்படும் போது உங்கள் மரத்து போகலாம். சில சமயம் மசில் பவர் கூட குறைஞ்சிரும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கிறது. மரத்து போடுறதுனால் புறக்கணிக்காமல், முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவரை அணுகி எதனால் வருகிறது, இதை எப்படி சரி செய்து கொள்க, இதற்கென்ற மாத்திரைகள் உள்ளன. அந்த மாத்திரைகளை கரெக்டாக கொடுக்கும்போது வலிகள் குறையும். எல்லா மரத்து போனதும் சர்க்கரை நோயினால் வருவது கிடையாது. நான் சொன்ன மாதிரி நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டால் சில கண்டிஷனில் வரலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மருத்துவரை அணுகும்போது அவர் எங்கேருந்து அழுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். முக்கியமாக பார்த்து சில பேருக்கு கை விரல்கள் 3 விரல்கள் மட்டும் மரத்து போகும். அது கார்பல் டனல் சிண்ட்ரோம். சில பேருக்கு சுண்டு விரல் மரத்து போகும். நீண்ட நாட்கள் அந்த ஆம் சேரில் உட்காரவங்களுக்கு, நீண்ட நேரம் உட்காரவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். ஸோ ஒரு தேர்ந்த மருத்துவரை அணுகி எங்கே மரத்து போகுது, எப்படி மரத்து போகுதுன்னு தெளிவாக சொல்லும்போது அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு எந்த காரணத்தினால் வருகிறது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அல்லது நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுகிறதா, அல்லது உடலில் உள்ள
விட்டமின் குறைபாடுகளால் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய சிகிச்சை அளிக்கும்போது இந்த மரப்புத்தன்மையும் மறைந்து விடலாம், வலியும் பறந்து விடலாம். நன்றி, வணக்கம்.